ஹாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு டிஷ் தான் உங்கள்கிட்ட செஞ்சு காமிக்க போகிறேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா எறா வச்சு எறா தொக்கு, எறா பெப்பர் ஃப்ரை இந்த மாதிரி சொல்லி தான் நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. ஆனால் இந்த எறா குழம்பு வந்து ரொம்பவே அண்டர் ரேட்டடான ஒரு டிஷ்ஷு. என்னோடய ஸ்டைலில் எங்கள் வீட்டில் எப்படி செய்வாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட செஞ்சு காமிக்கிறேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கடாயில் வந்து நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு எடுத்துருக்கேன். அது இது கூட சேர்த்து எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துப்போம். நல்லா வதங்கின உடனே நான் வந்து ஒரு பழுத்த நாட்டு தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியோ 3 தக்காளி எடுத்துருக்கேன். அது இது கூட ஆட் பண்ணி நல்லா குழையிற அளவுக்கு வதக்கி எடுத்துப்போம். நல்லா தக்காளி வந்து குழஞ்சி வந்ததுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்க எறாவை வந்து நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 கேஜி எறா இருக்கும். நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வந்து மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா, குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 2 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நம்ம வந்து கொதிக்க வைக்கலாம். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சு அந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் வந்து லெமன் ரைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அது கூட ஆட் பண்ணி கூடவே பார்த்திங்கன்னா புளி வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு ஃபைனலாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க.